சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 12வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். மீனம் பாருங்க, ஒரு நீர் ராசி, உபயராசி, ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசி. பொதுவா மீன ராசிக்காரர்கள் உண்மையானவர்கள், செல்வந்தர்கள், தர்ம குணம் உடையவர்கள், ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சுத்தம் சுகாதாரம் இவற்றை பேணி காக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். பழைய பாரம்பரிய முறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல மதப்பற்று உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வருங்காலம் அறிந்தவர்கள், பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள். அதே போல அதிக கற்பனை சக்தி உடையவர்களும் மீன ராசிக்காரர்கள். ஒரு காரியத்தில் இறங்கணும்னா பல முறை யோசித்து இறங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். முக்கியமா வெளிநாடு யோகம் உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள். அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு கலை தொழில் பாருங்க சிறப்பு தரும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசிக்காரர் ஒரு லக்னக்காரர்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு, லக்னாதிபதி எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறார், லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, ராசி கூட எந்த கிரகம் இருக்கு, ராசியை எந்த கிரகம் பார்க்குது, 10ஆம் அதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறார், 6ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, இதை வைத்துதான் பாருங்க ஒருவருடைய தொழிலை நாம சொல்ல முடியும். பொதுவா மீன ராசிக்காரர்கள் பாருங்க நீர் ராசிங்கிறதுனால நீர் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது வெளிநாடு யோகம் அதிக உடையவர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள். வாசனை திரவியங்கள் ஏன் அப்படின்னா மீன ராசிக்குள்ளதான் சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் வாசனை திரவியத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால வாசனை திரவியங்கள் இவர்களுக்கு சிறப்பு தரும். வாகன தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும். அதே போல கலைக்கு காரகன் சுக்கிரன் ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால கலை தொழிலில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல ஓட்டல் சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும். நீர் சார்ந்த தொழில் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு யோகம் தரும். அதே போல 8ஆம் அதிபதி சுக்கிர ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால மருத்துவ தொழிலும் இவர்களுக்கு சிறப்பு தரும். இந்த ஆடம்பர தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும். புகைப்படம் சார்ந்த தொழில் இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஒத்து வரும். சரி, மீன ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா ஒரு ராசிக்கு 6ஆவது ராசி 8ஆவது ராசி என்னைக்குமே ஒத்து வராது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாருங்க லக்னம் ராசிக்கு மறைவு ஸ்தானங்கள். அதே போல 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை. இப்ப 6ஆம் இட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, தவறான திட்டம், தவறான முடிவு, அதே போல சிறைச்சாலை, இதை பத்திலாம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதனாலதான் 6ஆவது ராசி ஒரு ராசிக்கு என்னைக்குமே ஆகாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல 8ஆம் இட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா தீராத நோய், தீராத விவகாரம், தீராத சிக்கல், அதே போல தற்கொலை, கொலை, விபத்து, கண்டம், காயம், விஷம், இதை பத்தி சொல்லக்கூடியது பாருங்க 8ஆம் இடம். அதனாலதான் ஒரு ராசிக்கு 8ஆவது ராசி ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க 6ஆவது ராசி சிம்ம ராசி, 8ஆவது ராசி துலா ராசி. மீன ராசிக்காரர்கள் இந்த 6ஆவது ராசி பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் விஷயத்திலையும் 8ஆவது ராசியான துலா ராசிக்காரர்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்களாலதான் ஒரு துரோகம், ஒரு கஷ்டம், வாழ்க்கையில ஒரு சரிவுங்கிறது இருக்கும். அப்ப மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு நண்பரை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஒரு தொழில் பார்ட்னராக ஏற்றுக்கொண்டாலும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது, துலா ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசிக்காரர்கள். அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலுமே ஒத்து போக மாட்டார்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சிம்ம ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு குருவோ சுக்கிரனோ இருந்தால் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம். அதனால வாழ்க்கையில ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது. அதே போல 8ஆவது ராசியை நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்க, துலா ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கணும். அந்த குருவோ சுக்கிரனோ அமர்ந்த வீடு உங்களுக்கு ராசியா வந்துட்டா, உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ராசியா வந்துட்டா அவர்களை திருமணம் செய்வதனால எந்த பாதிப்பும் இருக்காது. பொதுவா இப்ப மீன ராசிக்காரர்கள் 6ஆவது ராசி 8ஆவது ராசியை தவிர்ப்பது வாழ்க்கையில சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல திருமண பொருத்தத்துல மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமா ஒரு 4 ராசிக்காரர்கள் என்னைக்குமே ஒத்து வர மாட்டார்கள். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு ராசிக்கு 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி ஒத்து வராதுங்க திருமண பொருத்தத்துக்கு. முக்கியமா வாழ்க்கையில பல போராட்டம், வாழ்க்கையில பல கஷ்டங்கள், கணவன் மனைக்குள்ள இடைவிடாத பிரச்சனை, இந்த டைவேஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைக்குள்ள ஒத்து போகாத சூழ்நிலை, இதுக்கெல்லாம் காரணமே பாருங்க 3வது ராசி, 11வது ராசி, 8வது ராசி, 6வது ராசி தான் காரணம். அப்ப பொதுவா இந்த 3வது ராசிக்காரர்களை என்னைக்கும் தவிர்ப்பது நல்லது. அப்ப மீன ராசிக்காரர்கள் 3வது ராசியான இந்த ரிஷப ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசியை நீங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது ரிஷபத்துல குருவ சுக்கிரனும் இருக்கணும். அப்பதான் அந்த ராசிக்காரர்களால உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நீங்க 11வது ராசியான பாருங்க மகர ராசியை திருமணம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு மகரத்துல பிறப்பு காலத்துல குருவ சுக்கிரனும் இருக்கணும். அது போன்ற சுபக்கிரங்கள் இருக்கின்ற பட்சத்துல அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே போல 6வது ராசி, 8வது ராசி அப்படித்தான். அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல ரிஷபராசி, சிம்மராசி, துளாராசி, மகர ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு ராசிக்கு எப்படி இன்னொரு ராசி ஆகாதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் பாருங்க கடுமையான கெடுபல்களை கொடுக்கும். இப்ப மீன ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் மீன ராசிக்குள்ள வரும். அப்ப இப்ப மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல உத்திரட்டாதி மீன ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்கிறார்னு வச்சுங்க, அவர்களுக்கு பூரம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ரேவதி நட்சத்திரத்துல மீன ராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரம், உத்தரம் 1ஆம் பாதம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், கேட்டை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அப்ப மொத்தத்துல மீன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல பாருங்க ரிஷபராசி, சிம்மராசி, துளாராசி, மகர ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.